கடலூர் அருகே சென்னையில் இருந்து சரக்கு பொருட்களை ஏற்றிச் சென்ற சரக்கு லாரி தேசிய நெடுஞ்சாலையில் பற்றி எரிந்தது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் விவரிக்க கேட்போம். தேவநாதன், இந்த தீ விபத்து பற்றிய முழு விவரங்கள் என்ன? சென்னையிலிருந்து பலசரக்கு பொருட்களை ஏற்றிய லாரி மயிலாடுதுறைக்கு சென்று கொண்டிருந்த நிலையில பண்ருட்டியை கடந்து இந்த லாரி சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில சென்றுட்டு இருந்தது. அப்ப பணிக்கங்குப்பம் அப்படின்ற பகுதியில் இந்த லாரி சென்று கொண்டிருந்த போது வாகனத்தில் இருந்து புகை வருவதாக மற்ற வாகன ஓட்டிகள் அந்த லாரி ஓட்டுநரிடம் தெரிவித்தார். உடனடியாக லாரி ஓட்டுநர் லாரியை நிறுத்தியவுடன் தீ வேகமாக பரவ துவங்கியது. மிக வேகமாக இந்த தீ பரவி லாரி முழுவதுமாக பற்றி எரிய துவங்கியது. உடனடியாக சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு பக்கமும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில ஈடுபட்டாங்க. மேலும் போக்குவரத்து காவலர்கள் அந்த பகுதியில வர வாகனங்களை மாற்று வாகனங்கள் மாற்று பாதையில திருப்பி விட்டாங்க. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த தீயானது ஏறத்தாழ ஒரு 20 நிமிட போராட்டத்திற்கு பிறகு முழுமையாக அணைக்கப்பட்டது. இந்த லாரியில பலசரக்கு பொருட்களுடன் கலந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள் இருந்ததனால்தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட அந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் தற்போது பார்த்தோம் அப்படின்னா தீ முழுமையாக அணைக்கப்பட்ட பிறகு மீண்டும் சென்னை கும்பகோணம் சாலையில தற்போது போக்குவரத்து துவங்கி இருக்குது. இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி தேவநாத். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழன் தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.